தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்தப் படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 4000 வாக்காளர்களுக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவம் வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம், அசாம் உள்ளிட்ட 9 மாநிலங்களிலும், புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு வார கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அதன்படி எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி திரும்ப அளிப்பதற்கு இன்றே கடைசி நாளாகும். நேற்றைய நிலவரப்படி 12 மாநிலங்களிலும் 99.98% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 99.59% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 6,41,00,000 வாக்காளர்களில் 99.99% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதாவது 4201 பேருக்கு மட்டுமே படிவங்கள் வழங்கப்படவில்லை. விநியோகிக்கப்பட்டதில் 99.95% படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. அதாவது 26,967 பேர் மட்டுமே படிவங்களை திருப்பி அளிக்கவில்லை. இதனிடையே 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 6648 வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்ட நிலையில் 80 வாக்குச்சாவடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035 அதிகரித்துள்ளது. எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பி அளித்தவர்கள் தேர்தல் ஆணைய இணைய பக்கத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம். எஸ்ஐஆர் 2026 என்ற பகுதிக்கு சென்று செல்போன் எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண் விவரங்களை அளித்து தங்களது படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என அறிந்து கொள்ளலாம். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை மாற்றங்கள் செய்ய விரும்புவோர் உரிய படிவங்களில் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியடைபவர்கள் படிவம் 6, வெளிநாட்டில் இருப்பவர்கள் படிவம் 6A, பெயர் சேர்க்க மற்றும் நீக்குவதற்கான ஆட்சேபனைகளை தெரிவிப்போர் படிவம் 7, முகவரி மாறியவர்கள் படிவம் 8 ஆகியவைகளை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். படிவங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் சில மாநிலங்களில் முடிவடையாத நிலையில் மேலும் அவகாசம் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. டெல்லியில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என தெரிகிறது. தமிழக அரசு ஊழியர்கள் இன்று விடுமுறை எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒரு நாள் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கத்தினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று விடுமுறை எடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இன்று அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ விடுப்பு தவிர தற்செயல் விடுப்பு என எந்தவித விடுப்பும் அளிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் பணிக்கு வராமல் விதிகளை மீறியிருந்தால் அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் எனவும் ஊழியர்களின் வருகை பதிவு குறித்த அறிக்கையை காலை 10:15 மணிக்குள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி வகித்த சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறை நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என உள்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி 2ஆம் கட்ட பரப்புரையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த ஷா வந்தாலும் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக 68,463 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு உதவிட திமுக வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பரப்புரையை சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் கலந்துரையாடல்கள், தெருமுனை கூட்டங்கள், வாக்காளர் சரிபார்ப்பு இயக்கங்களை திமுக நடத்தவுள்ளது. திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களை உற்சாகப்படுத்துதல் மற்றும் அணி திரட்டுவதை நோக்கமாக இந்த பரப்புரை கொண்டுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு வர முடியாது
என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். 2026 ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக பெற்ற வாக்குகளை ஒப்பிட்டு வெற்றி வாய்ப்பை விவரித்தார். வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%, பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. இந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ 19 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சிக்கும் சூழலில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்பதை தவிர திமுகவால் கூட தங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது என்றும் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவு செய்ய அவருக்கே முழு அதிகாரம் இருப்பதாகவும் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை வழிநடத்துவார் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பொதுக்குழு முழுமனதுடன் ஒப்புதல் அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் EPSக்கு இருப்பதாக பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொள்பவர்களாகவும் கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்ற முழு மனதோடு ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் 2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 2026 மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று சூளுரை ஏற்போம். இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் EPS தான் என்பதும் மறைமுகமாக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போலவே அவரது ஆட்சி சிறப்பான ஆட்சி என்றால் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மக்கள் ஏன் வீட்டிற்கு அனுப்பினார்கள் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொட்ட துறைதோறும் ஊழல், கொடநாடு தொடங்கி தூத்துக்குடி வரை சீரழிந்து கிடந்த சட்டம் ஒழுங்கு என தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமியை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிடவில்லை என்றும் சாடியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்தே மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். காலை உணவு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது மாணவர்களுக்கான திட்டம். உடனே அது 2026 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு என்று சொல்ல முடியுமா? அப்படி என்றால் இவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் எல்லாம் தேர்தலுக்கான திட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகவே நான் பார்க்கிறேன். அவர் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். காரணம் என்னன்னா, இவங்க ஆட்களை அழைச்சிட்டு வந்து அங்கே ஈரம் வந்துடுச்சு, நெல் மணிகளில் ஈரம் வந்து அது முளை விட்டுச்சுன்னு சொல்ல வச்சவர் அவர். அதுக்காகவே தஞ்சாவூருக்கு போய் எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்குவதற்கு போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு கூட்டம் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதியும் விமர்சித்துள்ளார். வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் நேருவும் இந்திரா காந்தியும் வெற்றி பெற்றதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வாக்கு வங்கிக்காகவே எதிர்க்கட்சிகள் நீதிபதிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதம் நடைபெற்ற போது மக்களவையில் பேசிய அமித்ஷா வாக்கு திருட்டில் ஈடுபட்டுத்தான் நேருவும் இந்திரா காந்தியும் வெற்றி பெற்றதாகவும் விமர்சித்தார்.
अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को. இந்திய குடியுரிமை பெறும் முன்பே சோனியா காந்தி தேர்தலில் வாக்களித்ததாக அமித்ஷா குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனிடையே திருப்பரங்குன்றம் விவகாரத்தையும் அமித்ஷா குறிப்பிட்டு பேசினார். संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इम्पीचमेंट लेकर आए हैं. देश की जनता उनको मदद नहीं कर. இந்நிலையில் அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். விவாதத்தின் போது தாங்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதிலளிக்காத மத்திய அமைச்சர் அமித்ஷா தற்காப்புக்காக பேசியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டமைப்பு குறித்த கேள்விகள், பாஜக தலைவர்கள் இரு மாநிலங்களில் வாக்களித்தது எப்படி என்ற சந்தேகம் உட்பட தான் எழுப்பிய எந்த கேள்விக்கும் அமித்ஷா பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். और जो हमने पॉइंट्स रखे हैं उसका जवाब नहीं दिया, एक एग्जाम्पल लेकर बोल रहे हैं, तो इट इज अ कंप्लीटली डिफेंसिव रिस्पांस. आपने उनका चेहरा तो देखा. தலைமை தேர்தல் ஆணையர் குறித்து பாஜக அரசு பேச மறுப்பதாக கூறிய ராகுல் காந்தி நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை மீது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 7 தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமென இந்து அமைப்பினரால் சர்ச்சை எழுந்த நிலையில் சமீப காலமாக மேலே உள்ள தூண் தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா என விமர்சனங்கள் எழுந்து வந்தன. தமிழக தொல்லியல் துறை இணை இயக்குநர் யதீஷ்குமார் தலைமையில் 7 அதிகாரிகள் 3 மணி நேரமாக மலை உச்சியில் உள்ள தூணில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் ஆய்வுகளில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் தெரிவிப்பதற்காக புறப்பட்டுச் சென்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், திருப்பரங்குன்றம் தர்கா ஆகிய 3 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துறை வாரியான அறைகள் மற்றும் பயன்பாடற்ற பொருட்கள், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் திருப்பரங்குன்றம் தர்கா பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் வெடிபொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் புரளி என தெரியவந்தது. நீதிபதி GR சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு ஏற்கனவே எழுதிய கடிதத்துடன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சேர்த்து பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க மக்களவை சபாநாயகரிடம் மனு அளித்ததாக திமுக MP திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய மாநிலங்களவை திமுக தலைவர் திருச்சி சிவா திருப்பரங்குன்ற விவகாரத்திற்கு முன்பாகவே நீதிபதி GR சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 13 குற்றச்சாட்டுகள் அடங்கிய கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் அனுப்பப்பட்டதாக கூறினார். திருப்பரங்குன்றம் வழக்கிற்காகத்தான் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அல்ல என்று சொல்வதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இரு அவைகளையும் சேர்ந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர் மீது 13 குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. 13 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே நீதிபதி GR சுவாமிநாதன் தாமாக முன்வந்து பதவி விலக வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நீதிபதி GR